எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கறி செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது ட்ரை கறி செஞ்சு காட்ட போகிறேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பெருசாகவும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்ப சின்னதாக சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள்லாம் சேர்த்து ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பீட்ரூட்டுக்கு கரகரப்பாக மேலே நம்ம தூவ வேண்டியதை ரெடி பண்ணிடலாம். அந்த பொருள்லாம் என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய், சோம்பு 1 டீஸ்பூனு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து, அப்புறம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளெல்லாம் கருக விட்டுறாதீங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொருளை இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அடுப்பு ஃபுல்லாக வச்சோம்னா கருகி போயிடும். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் பீட்ரூட் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தா, இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை கலந்து அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம கிளறி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மிதமாக அடுப்பை வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா பீட்ரூட் ட்ரை கறி ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது கர்ட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீட்ரூட்டை இந்த மாதிரி கறி பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸோட காம்பினேஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.